ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தான் அஸ்திவாரம். நம்ம வாழ்க்கை முழுவதிலும் ஜெயத்தை கொண்டு வருகிற இதுதான் ஜெபம். தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சபம். மேல ஒரு இந்த காங்கிரட் போட்டிருக்க மத்தியில இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பனி, மழை, வெயில், குளிர், இது எல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? பாதிக்கும். அது போல ஜெபம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா எல்லாம் நம்மளை பாதிக்கும். ஆனா ஜெபம் நமக்குள்ள இருக்குமானா சோத்திரம், அது கூரை இருக்கிற வீட்டுக்கு சமம். எல்லாம் இருக்கும், ஆனா நம்மளை பாதிக்காது. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? அதிகமாய் ஜெபத்துல எப்படி இருங்க? உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் ஜெபிச்சு சில காலங்கள், சில தேவ பிள்ளை எல்லாம் ஜெபிச்சு ரொம்ப காலம் ஆகி போச்சு. ஜெபம்னா இந்த ஜெபத்துல கலந்துக்கிறது இல்ல. சோதரன் தனிப்பட்ட முறையில தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதான் பாருங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்குதான் பாருங்க. குடும்ப ஜெபத்துல இருக்கிறோமான்னு பாருங்க. இந்த ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? அதிகாலை ஜெபம் இருக்குதா? இரவு ஜெபம் இருக்குதா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குதான்னு பாருங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம். சோத்திரம். இந்த சிம்சோன்கிற ஒரு ஊழியக்காரர் பைபிள்ல பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? அபிஷேகத்தை இழந்துட்டாரு. அவர் இருந்த மேன்மை பலன் எல்லாம் போயிருச்சு. இப்ப பெலிஸ்தேயர்களுக்கு முன்னால எப்படி இருக்கிறார்? ஒரு வேடிக்கை பொருளா இருக்கிறார். ஒருத்தர் கூட சிம்சோன் கிட்ட என்ன முடியாது? நெருங்க முடியாது. அந்த காலத்துல ராஜாக்கள் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த நிலையை நம்ம தூக்க முடியாது. அந்த காலத்துல இருக்க ராஜாக்கள் கதவை நம்மளால சாத்த கூட முடியாது. ஆனா அதை சர்வசாதாரணமா பிடுங்கி இப்படி தோல் மேல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? போய்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு பராக்கிரமம் அவருக்குள்ள இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான். ஆனா பாருங்க சோத்திரம், வழி விலகினதுனால அவன் வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை இழந்து, அந்த அழைப்பை இழந்து, அவன் சோத்திரம் அந்த கிருபையை இழந்து, அந்த பெலனை இழந்து, இப்ப பெலிஸ்தேயர்களுக்கு மத்தியில வேடிக்கை காட்டும் பொருளாய் மாற்றப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில இழக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? ஜெபம். கடைசியில ஒரு வார்த்தையில ஜெபிக்கிறார் பாருங்க, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். தேவன்ட்ட ஜெபிக்கிறது அவர் என்ன பண்ணல? சவுல்லாம் விட்டுட்டாரு, ஜெபத்தை எல்லாம் விட்டுட்டாரு. எந்த சவுல்? தாவீதுக்கு முன்னால ஒரு சவுல் இருந்தார் பாத்தீங்களா? ஆபத்து நாட்கள்ல கடைசியில கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல கர்த்தரை தேடல, ஜெபிக்கல, நேர குறியேக்க போயிட்டார். ஆண்டவர் சொன்னார், குறியா கேட்க போற, இத்தோட இந்த யுத்தத்துல நீ செத்த அப்படின்ட்டார். அத்தோட ஜோலி முடிஞ்சிச்சு. அப்ப பாருங்க, ஜெபிச்ச தேவ பிள்ளைங்க தான், ஆனா கடைசி நாட்கள்ல ஜெபிக்காம கடந்து போறாங்க. ஆசா வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அவன் கர்த்தரை அல்ல அவன் பரிகாரியே தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை தேடினா தானே ஜெபம் வந்திருக்கும். பாருங்க சோத்ரம், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். அதனால காலம் போக போக ஜெபத்துல வளர்மே ஒழிய ஜெபம் என்ன பண்ணக்கூடாது? தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆகிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. சோத்ரம், ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறது, அரை நிமிஷம் ஜெபிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சுருங்கிக்கிட்டு வருது. காலம் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆராதனை எல்லாம் சுருங்கிருச்சு. ஒரு நாள் முழுவதும் இருந்தது அரை நாளா மாறிச்சு. அரை நாள் முடிஞ்சு என்ன ஆயிடுச்சு? கால் நாள் ஆயிடுச்சு. இப்ப 1 மணி நேரம் தான். அதுவே கஷ்டமா இருக்கான். 1 மணி நேரம் ஆராதனை எப்படி இருக்கான்? கஷ்டமா இருக்கு. இனி வருகிற காலங்களை எப்படி ஆராதிப்பாங்கன்னே தெரியல. இப்படி 1 மணி நேரம் ஆராதனையே கஷ்டமா இருக்கிறவங்க எத்தனை வினாடி ஜெபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நிமிஷம் ஜெபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் அதிகமாய் தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜெபத்திலே உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டிடுவோம்.